இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் எந்த ரூமில் தங்கியிருந்தோம் ಅಂತ பார்க்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறேன். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது எங்கள் ரூம்னு சொல்லிட்டு. இதுதான் எங்களோட ரூம். ஆக்சுவலி இப்படியே தான் இருக்கும், ஏன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வைக்க மாட்டோம். ஸோ அதனால் இங்கே ஒரு என்ன கிங் சைஸ் காட் இருந்துச்சு. இப்போது சிங்கிள் அந்த கிங் சைடு காட் வந்துட்டு கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போது மேலே சிங்கிள் காட்டாக இருக்குது. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாமையா ஒரு ரூமு? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் என் திங்ஸை வச்சு நின்று இப்போ காலியாக இருக்குது. இங்கே ஒன்று ஆக்சுவலி என்னென்ன இருக்குது தெரியல. இங்கே ஒரு இதுதோ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இவ்வளோதான் இருக்குது. இதுதான் நம்மளோட பென்டா ஹவுஸ். இங்கே ஒரு 3 விண்டோஸ் இருக்குது. இங்கேருந்து ராத்திரியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோன்னா சில்லுன்னு காற்று வரும் இந்த விண்டோஸ்லேருந்து. அப்போது ஃபேன் போடவே தேவையில்லை நம்மளுக்கு, அப்படி ஒரு காற்று. இது வந்துட்டு அட்டாச் வாஷ்ரூம். வாஷ்ரூமில் என்ன இருக்குது? அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பென்டா ஹவுஸ் டூர். ஆக்சுவலி இதில் ரூமில் வந்துட்டு ரொம்ப மெமரிஸ் இருக்குது. நம்ம 2 இயர்ஸ் இந்த ரூமில் தான் இருந்தோம் இல்லையா, இந்த குட்டி ரூமில். ஸோ மெமரிஸ் ஜாஸ்தியே இருக்குது இந்த ரூமில். ஆக்சுவலி இந்த ரூம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ் இந்த ரூம்லேயே தங்கணும் இல்லையா. ஸோ மனசுக்கு ஒரு மாதிரி குஷியாகிடுச்சு. எப்போவுமே நைட்டில் வரும்போது காத்தால போயிடுவோம் இல்லையா. மார்னிங் என்னென்னா சன்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப இப்போ நைட் வருவோம், அந்த ஸ்டார்ஸு மூன் இருக்கும் இல்லையா, அது பார்த்துட்டே நானே எங்கள் ஹஸ்பண்ட் பேசினே இருப்போம். லைக் டைம் போகிறதே தெரியாது. 1 hour ஆகிடும் பேசினா. கல்யாணம் ஆகி புதுசுலையா கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவோம் இல்லையா. ஸோ பேசினா எங்கள் பேசிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு காற்றுல ஏஞ்சிட்டு என்னென்னா எங்கள் மாமனாருக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு காத்தாலேயே வேணும் இல்லையா. ஸோ காத்தாலேயே ஏஞ்சிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே நின்றுடுவேன். ஏன்னா நான் எதுவும் சன்ரைஸே பார்க்கலங்கோ. சின்ன வயசுலேருந்து 10 மணிக்கு ஏஞ்சிக்குவேன். காலேஜ் போகும்போதெல்லாம் 9 o'clock காலேஜ் இருந்துச்சா, 8 o'clock ஏஞ்சி நின்றேன் நான். ஸோ அதனால் அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது ஆகட்டும், இல்லை அந்த மூன் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப குஷியான விஷயம். உங்களுக்கே ஆகட்டும், யாராவது நியூலி மேரிட் கப்புள்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதுவுமே சண்டையில் போடாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா குழந்தைலாம் ஆகிட்ட அப்புறமா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க அழுவாங்க, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்கிறேன். எப்படி இருந்துச்சு என்னோட குட்டியான பென்டா ஹவுஸ் டூர்? ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் தி சேனல். நான் உங்களோட கிருத்திகா. பாய்.